ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இட்ஸ் தர்ஷா சமையல். என்னதான் வகை வகையாக ரகரகமாக ருசியாக குழம்பு செஞ்சாலும் லஞ்ச் பாக்ஸ்க்கு கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது வெரைட்டி ரைஸ் தான் செஞ்சு கொடுக்கணுன்னு அடம் பிடிக்கிறப்போ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் ரிச் இந்த கருப்புளுந்து சாதத்தை முக்கியமாக பொம்பளை பிள்ளைங்களுக்கு கொடுத்து பழகுங்க. 10 நிமிஷத்தில் சட்டுன்னு இதை ரெடி பண்ணிடலாம். எப்படி செய்யுதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இட்ஸ் தர்ஷா சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு கடாயில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்துக்கலாம். உடச்ச உளுந்து, முழு உளுந்து எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு 3 வரமிளகாய் இன்றைக்கி நான் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். நல்ல வாசனை வரும். பார்த்தீங்களா, கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நல்ல வாசனையும் வருது கம கமன்னு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுடலாம். நல்லா ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் இதை சேர்த்து 1 2 பொடிச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு குறைன்னு இருந்தால் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ப்ரீமிக்ஸை நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு எப்போல்லாம் சோம்பேறித்தனமாக இருக்கோ இல்லைனா சட்டுன்னு செய்ய தோணுதோ அப்போ டக்குன்னு இந்த பொடியை போட்டு கிளறுனா முடிஞ்சிச்சு. இப்போ ஒரு கடாயில் 1 குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் இல்லைனா நெய் 2ல் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கலாம். தாளிப்புக்கு கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 6-7 பூண்டை இடித்து சேர்த்துக்கலாம். 1 2 நல்லா வதங்கி வாசனை வந்ததுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு நெடக்கடலை பருப்பை சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி வறுத்த பருப்பு தான் நான் சேர்த்துருக்கேன். கூடவே 2 வரமிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கி கமன்னு வாசனை வரும். வந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். நம்ம பருப்பெல்லாம் சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறனால காற்று பிரிஞ்சு போகிறதுக்காக ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் வாசனையும் நல்லாவே இருக்கும் பெருங்காயம் சேர்க்குறப்போ. இது கூட 100 கிராம் அளவுக்கு அரிசி எடுத்து சாதமாக வேக வச்சுருக்கேன். இது கூட அதை சேர்த்துடலாம். சாதத்தை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு நம்ம உப்பை சேர்த்துக்கலாம். சாதத்தில் ஏற்கனவே உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். அதனால் இப்போது இந்த வெரைட்டி ரைஸ்க்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பை சேர்த்துட்டு நம்ம வறுத்து அரைச்சி வச்ச பொடி, முழு பொடியும் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி பொடி சேர்த்துக்கோங்க. நான் அரைச்ச பொடி ஃபுல்லாகவே சேர்த்தாச்சு. இப்போது இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த சாதத்துக்கு நல்லெண்ணெய் இல்லைனா நெய் இது 2 சேர்க்குறப்ப தான் டேஸ்ட்டை இன்னும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதனால் இது 2ல் ஏதாவது ஒன்று மட்டும் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. சாதம் ஃபுல்லாக நல்லா கிளறினதுக்கப்புறமா வாசனை இன்னும் கமன்னு ஆளையே தூக்கும். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக நம்மளோட உளுந்து பருப்பு சாதம் ரெடி ஆகிடுச்சு. மேக்ஸிமம் 10 நிமிஷம் தான், சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும். வேலைக்கு போகிறவங்க பேச்சுலர்ஸ் கண்டிப்பாக இந்த ரெசிபியை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது தொட்டுக்க பெருசாக எந்த சைட் டிஷ்ஷும் தேவையில்லை. வெறும் அப்பளம் இருந்தாவே போதும். எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுட்டே இருக்கலாம். லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ணி கொடுத்தீங்கன்னா காலையில் வச்ச சாதம் மதியம் இன்னும் நல்லா ஊறி டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இந்த டிஃப்ரெண்ட்டான உளுந்து பொடி சாதம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் தென் பை, டேக் கேர்.